கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்பதாக. ஆம் தேவ பிள்ளைகளே, எசேக்கியா ராஜா தன் ராஜ்யத்துல தன்னுடைய பொக்கிஷத்துல அது மாத்திரம் இல்ல, ஆயுத சாலையில இருந்து எல்லா காரியத்தையும் எதிர்நாட்டுல இருந்து வந்த குரூப்புக்கு அவர் காமிக்கிறார். எதுக்காக அவங்க வந்தாங்க? இவர் வியாதிப்பட்டு பிழைச்சிருக்கிறதுனால அதனால விசாரிக்க வந்தவங்க கிட்ட எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாருங்க, காமிக்கிறாரு. தன்னுடைய அரண்மனையை பாரு, பொக்கிஷ சாலையை பாரு, ஆயுத சாலையை பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டாரு. தீர்க்கதரிசி வந்தார், நீ எதப்பா காமிச்ச அப்படின்னு கேட்கும்போது, நான் காமியாத பொருள் ஒண்ணுமே கிடையாது. அந்த வார்த்தை தாங்க இந்த வார்த்தை. அப்ப சொல்லும் போது அந்த தீர்க்கதரிசி சொன்னாரு, அவன் வந்து பார்த்துட்டு போயிட்டான்ல பாரு, ஒரு பொருள் வாங்கிட்ட, இங்க அது எல்லாத்தையும் அவன் எடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு அவர் சொன்னார். ஆம் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, பொக்கிஷத்தை, அதாவது வீடா இருக்கலாம், இடமா இருக்கலாம், நிலமா இருக்கலாம், காரா இருக்கலாம், மனுஷன் பாக்குறதுக்காக கிடையவே கிடையாதுங்க. நீங்க நன்றி செலுத்தி அதை நீங்க அனுபவிக்கிறதுக்கு, உங்க பிள்ளைகளோ உங்க தலைமுறைகளோ அனுபவிக்கிறதுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மனுஷன் பாக்குறதுக்காக நீங்க எதையும் காட்டாதீங்க. கர்த்தருக்கு பயந்து அந்த பொருளுக்கு நன்றி செலுத்தி முன்னேறுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.